வாப்பா சிபி. அத்தா வந்துட்டீங்களா மாமா? உட்கார் சேது. சிபி பா டிவி ஆன் பண்ணி ஏதாவது மேட்ச் பார்க்கலாம். என்னப்பா? கிரிக்கெட் மேட்ச்ப்பா. பார்த்து எவ்வளவு நாளாச்சு? அப்பா இன்னைக்கு மேட்ச் எதுவும் இல்லப்பா. அப்படின்னா ஏதாவது பழைய மேட்ச் இருக்குல்ல, அதை போடு. இரு வருஷத்துல எவ்வளவு மேட்ச் நடந்திருக்கும்? ஏதாவது வேர்ல்டு கப் எதுவும் வாங்கினோமா நம்ம? அது எம்எஸ் தோனி கேப்டனா இருக்கும்போது ஒரு தடவை வாங்கினாங்கப்பா. ஓ, அதுக்கப்புறம் 2020 வேர்ல்ட் கப்ல வாங்கினாங்கப்பா. அது என்னப்பா 2020 வேர்ல்டு கப்பு? மாமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்பெல்லாம் 50 ஓவர் மேட்ச் எல்லாம் போரு. இப்ப வெறும் 20 ஓவர் தான். ஓ அப்படியா? சரி டிவி போடு பாப்போம். போடுறேன். என்ன செய்து எல்லாம் புது பசங்களா இருக்காங்க. சச்சின், டிராவிட், கங்குலி இவங்கன்னு யாரும் இல்லையே. அவங்களாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க மாமா. இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் புது பிளேயர்ஸ் தான். தோனியே ரிட்டையர் ஆயிட்டாருன்னா பாத்துக்காங்களேன். ஓ, சிபி அது என்னப்பா பில்டிங்? அது ஒரு ஐடி கம்பெனிப்பா. சென்னையே ரொம்ப மாறிச்சு இல்ல சிபி? அந்த காலத்துல ஒரு டீ 2 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சு. இப்ப 12 ரூபாயா? 20 வருஷத்துல எவ்வளவு மேட்ச் நடந்திருக்கும்? ஏதாவது வேர்ல்டு கப் எதுவும் வாங்கினோமா நம்ம? சிபி சார், சிபி சார் உங்களதான். என்னாச்சு சிபி சார்? மாமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீங்க அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி வரீங்க. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப அவரு குழந்தை மாதிரி. அவரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இத்தனை வருஷம் கழிச்சு அவர் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் என்ன சிபி சார்? என்ன உங்க அப்பாவையும் விட்டுட்டு தனியா போய் வாழணுமா? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஏன் இப்படி உறவுனாலே ஒதுங்கி ஓடுறீங்க சிபி சார்? சிபி சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்க. சிபி சார், என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்ல தமிழ். சிபி சார் ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அவர் சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன கேட்கும்போது ரொம்ப கில்ட்டா இருக்கு தமிழ். கிட்டத்தட்ட அவர் லைஃப்ல ஒரு 20 வருஷத்தை இழந்துட்டார்ல. என்னால தானே அவர் இப்ப குழந்தை மாதிரி இருக்காரு. கேட்ச் பிடிச்சிட்டா மாமா. மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மாமா. எங்கம்மா? யாரு மாமா? சிபி தான். நான் கேட்ட கேள்வியில தெரிச்சு ஓடிட்டானோ? அது சாச்சா பாவமா, நானும் விடாம அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் போல. அப்படிலாம் இல்ல மாமா, அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. சரி, ஓ மாமியார் உங்ககிட்ட பேசுறாளாமா? அத்தையா? இல்ல மாமா. நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணவா? அதட்டி உங்ககிட்ட பேச சொல்லவா? சாச்சா, அவங்களே பேசணும். அவங்க மனசு இறங்குற மாதிரி நானும் நடந்துக்கணும். அத நான் பாத்துக்கிறேன் மாமா. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்பா அப்பா ஆ? கண்ணை மூடுங்க. என்ன சிபி? கண்ணை மூடுங்க சொல்றேன்.
கையை நீட்டுங்க. கண்ணை திறந்து பாருங்க. வாவ். சிபி, என்னப்பா இது? லேட்டஸ்ட் மாடல் ஐபோன்பா, உங்களுக்காக தான். சிபி, நான் இன்னும் இந்த மாதிரி ஃபோன்னா யூஸ் பண்ணி பழகலப்பா. அன்னைக்கே உன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, அது ஒரு விஷயமே இல்லை, நான் சொல்லி தரேன். தமிழ், ஜனமா, நீ ரொம்ப நல்லது பண்ணிருக்க. மா நான் எதுவும் பண்ணலமா. எல்லாம் சிபி சார் தான். சிபிய எனக்கு நல்லா தெரியும் தமிழ். சிபி பிரகாஷ் விஷயத்துல அவன் விலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிட்டும் இருந்தான். நீ தான் அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அதுல பாதியை செஞ்சு முடிச்சிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நான் திட்டின உடனே மாறிட்டீங்க போல. மாமாவுக்கு புது ஐபோன்ல வாங்கி கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் தமிழ், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். இதுக்கே இப்படி அழுத்திட்டு இருக்கீங்க? இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். தமிழ், நிஜமாவே எங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது தமிழ். அவரா நான் இப்படி பார்த்ததே இல்லை தமிழ். அவர் இப்படி சந்தோஷப்படுவாரு, நான் அவரை தொட்டு பேசுவேன், அவர் பக்கத்திலே இருப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இருந்ததில்லை தமிழ்.